ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சிக்கனில் கோலா உருண்டை வறுவல் செய்ய போகிறேன். சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எலும்பு இல்லாத சிக்கனாக இருக்கணுங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். 4 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் கசகசா, வெங்காயம். சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயமும் போடலாம். 2 வெங்காயம் போட்டுக்கிட்டேன். 4 பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் கொஞ்சம் கழுவி போட்டுருங்க. பொட்டுக்கடலை ஒரு 5 ஸ்பூன் போடுங்க. சிக்கனுக்கு தகுந்த அளவு இது மாற்றிக்கோங்க. இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டேங்க. அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேங்க. போட்டு நல்லா பிசையுங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு நெல்லிக்காய் சைஸு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிட்டேங்க. உருட்டின உருண்டையை வானலை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றணுங்க. எண்ணெயை ஊற்றி இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இந்த கோலா உருண்டை ரொம்ப நல்லா இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூட்டாகுங்க. அடுப்பில் வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றி சிம்மில் இருக்கணுங்க. அடுப்பு வேகமாக இருக்கக்கூடாதுங்க. மெதுவாக தாங்க வறுக்கணும். வேகமாக வறுத்துட்டா கறி உள்ளே வேகாதுங்க. அதனால் சிம்மில் வச்சு மெதுவாக வறுத்து எடுங்க. சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.